என்ஜேஇ வெல்த் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் அடுத்து என்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஹோம் பேஜில் கீழே வந்து ஹோம்க்கு அப்புறம் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ஓவர்வியூ, ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், லைவ் சிஸ்டமேட்டிக் பிளான்ஸ் வரும். அதில் வந்து போர்ட்ஃபோலியோ ஓவர்வியூ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அசட் கிளாஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஸ்கீமில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். HDFC நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதனுடைய ஸ்கீம் காமிக்குது. அதில் வந்து ஸ்வைப் பண்ணால் ட்ரான்சாக்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். இந்த ட்ரான்சாக்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கீமு, பர்ச்சேஸு, ரெடீமு, ஸ்விட்ச் அப்படிங்கிறது வரும். எஸ்ஐபி லம்சம்ங்கிறது வரும். இந்த லம்சம்மை கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் இதில் வந்து நம்ம பணம் இருக்கும்போது கூடுதலாக போகணும்னா இதில் அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து ஒன் டைம் கொடுத்தோம்னா ஒன் டைம் மட்டும் அதில் ஆட் ஆயிரும். ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமில் வந்து ஆட் ஆயிரும். அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் சப்மிட் கொடுத்தா இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் எதுவுமே அப்படியே டிஃபால்ட்டாக வரும். அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தா நமக்கு வந்து அடுத்து இந்தமாரி ஸ்கீம் வரும். அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் கொடுத்துட்டு ஓடிபி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து ஒர்க்கிங் டேவில் நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டை வந்து டெபிட் ஆயிரும். இந்த ஸ்கீமில் வந்து ஒரு நாள் கழித்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆட் ஆயிரும். இது வந்து ஏற்கனவே ஒரு ஸ்கீமில் நம்ம எஸ்ஐபி போயிட்டுருக்கு அப்படின்னா இடையில் நம்ம கூடுதலாக பணம் கிடைக்கிது, போனஸ் கிடைக்கிது, வேறு ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்.